மோட்டார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னா ஸ்கிராப் பாலிசி. இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் மோட்டார் விகடன் யூடியூப் சேனல்லையே பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ ஏன் மறுபடியும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவுது. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்கக்கூடாது, செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா ஸ்கிராப் பாலிசி 2022 வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா பழைய வெஹிக்கிள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுவும் பழைய வெஹிக்கிள் வாங்கிடாதீங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பரவலாக பரவிட்டுருக்கு. இந்த மெசேஜ் எங்களுக்கும் சேர்ந்தது. இது சேர்ந்த அந்த நிமிஷத்துலேருந்து நிறைய கால்ஸும் வர ஆரம்பிச்சிது. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ அப்போ நாங்கள் பழைய கார்ஸ்லாம் வாங்கக்கூடாதா, ஏன் புது கார் கூட இப்போ வாங்கக்கூடாதா, ஏன்னா இன்னொரு 15-20 வருஷம் கழித்து விற்க முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்தது. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு கிளியரான பதில் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கிராப் பாலிசினா என்ன, இது எப்படியெல்லாம் எங்கெல்லாம் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இதனால் யாருக்கு பாதிப்பு வரும் பாதிப்பு வராது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். யூனியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் ஹைவே மினிஸ்டர் நிதின் கட்காரி இதை ரொம்ப விலாவரியாக நமக்கு சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா, முதல்ல எந்த மாதிரியான பாலிசி எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா, ஏப்ரல் 2022 தான் இதனுடைய முதல் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது யார் யாருக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா 2023 ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கும், 2024 தான் சாதாரண மக்களுடைய வெஹிக்கிள்ஸை இந்த ஸ்கிராப்பிங் பாலிசிக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் 2024 வரையும் நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லைங்கிறது தான் இதுலேருந்து நாங்கள் சொல்ல வர்ற ஒரு முதல் பாயிண்ட். இந்த ஸ்கிராப் பாலிசியில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு காரோ பைக்கோ எந்த ஒரு வெஹிக்கிளையுமே 15 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்துகிறதா இருந்தால், அது கமர்ஷியலுக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஸ்கிராப் செய்யப்படும். இதே உங்களுடைய பர்சனல் வெஹிக்கிளாக இருந்தால் 20 வருஷம் வரையும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த பாலிசியில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வி என்னென்னா, அப்போது நான் ஒரு காரை இப்போ வச்சுருக்கேன், இந்த கார் பழைய காராக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது இந்த காரை வாங்கி 15 வருஷம் ஆனதுனால இதை நான் உடனே ஸ்கிராப் பண்ணிடணுமா, அதை நான் ஸ்கிராப் பண்ணிட்டா புது கார் வாங்கணுமே, அதுக்கு ஒரு 10 லட்சம் போடணுமே, அப்போ நான் இப்போ நான் என்ன 10 லட்சம் போட வைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நிறைய பேர் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாலிசி கொண்டு வந்ததே பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணவும், ஒரு காரில் நல்ல மைலேஜ் கொடுக்கறதுக்காகவும், ப்ளஸ் ஒரு கார் சேஃபான காராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு இப்போ வர்ற கார்கள் எல்லாமே ஏபிஎஸோடு தான் வருது. இதுக்கு முன்னாடி இருந்த கார்கள் ஏபிஎஸ் இல்லாமல் தான் வருது. ஸோ ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே இப்போ இருக்கிற கார்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நீங்கள் பயணம் செய்கிறதுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்கிறாங்க கவர்மெண்ட். அப்போ பழைய வெஹிக்கிள்ஸை வச்சுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு வாலண்டரி பாலிசி. அதாவது உங்கள் காரையோ உங்கள் பைக்கையோ இல்லை உங்கள் வெஹிக்கிள்ஸை நீங்கள் தான் கொண்டு போய் வாலண்டியராக நீங்கள் ஸ்கிராப் பாலிசிக்கு போடுற மாதிரி தான் இதன் பாலிசியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த காரை வச்சுக்கணும், இல்லை உங்களுடைய வெஹிக்கிள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வெஹிக்கிளை வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்து அதில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெஹிக்கிள்ஸை வச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீ கட்ட வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா காருமே ஸ்கிராப் பாலிசிக்கு போயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு இந்த பாலிசியில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டா தானே ஃப்யூச்சரில் அது ஒரு விண்டேஜ் காரோ இல்லை பைக்கோ ஆகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற விண்டேஜ் அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால தான் அதை நம்ம விண்டேஜ்னு சொல்கிறோம். ஏன் இன்ஃபேக்ட் நிறைய விண்டேஜ் வெஹிக்கிள் இன்றைக்கும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காரையோ பைக்கோ பிடிச்சிருக்குன்னா அதை தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கிராப்பிங் பாலிசியோட முதல் கட்டத்துக்கு வருவோம். ஏப்ரல் 2022 என்ன நடக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 15 வருஷம் தாண்டி இருந்ததுன்னா, அதாவது அந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி டேட்டுக்கு அது 15 வருஷம் ஆயிருந்ததுன்னா எந்த ஃபிட்னஸ் டெஸ்டிங்லாம் கிடையாது, டைரெக்டாக அது ஸ்கிராப்பிங் பாலிசி கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு அடுத்த வருஷம் எத்தனை வெஹிக்கிள் போகும் அப்படின்னா 2.37 லட்சம் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி போகுது. ஸோ ரோடில் நம்ம சீக்கிரமாகவே எல்லா கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸும் புது வெஹிக்கிளாக பார்க்க முடியும். அடுத்த கட்டம் 2023 வரப்போது. இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஃபிட்னஸ் சென்டர் ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியா முழுசாக. கிட்டத்தட்ட 750 ஃபிட்னஸ் சென்டர்ஸை இந்தியா ஃபுல்லாக ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸில் உங்களுடைய ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளை கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆனால் நீங்கள் அந்த வெஹிக்கிளை ஃபர்தராக ரோடில் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அதை நீங்கள் ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு கொடுக்கணும். 2023 ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு போகக்கூடிய மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எத்தனை தெரியுங்களா? 17 லட்சம். இத்தனை வெஹிக்கிள்ஸும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி 15 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ இது எல்லாமே 2023 ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு போகும். இப்போ தான் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்குள்ளேயே நம்ம வரோம்.
2024 தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது எத்தனை வெஹிக்கிள்ஸ் உள்ளே போகுதுன்னா கிட்டத்தட்ட 51 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த 11 லட்சங்கிறது 20 வருஷம் தாண்டினது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 34 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து 15 வருஷம் தாண்டியாச்சு. ஸோ இதனால் 2023 கிட்டத்தட்ட ஒரு கோடி வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ இன்னொரு கேள்வி இருக்குது, விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் ஸ்கிராப் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. கண்டிப்பாக இல்லை. நிதின் கட்காரி என்ன சொல்லியிருக்காருன்னா, விண்டேஜ் கார்களுக்கு தனி கைடன்ஸ் கொடுக்கறதாகவும் அந்த கைடன்ஸ் மூலிமா அந்த விண்டேஜ் கார்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வழி வைக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் விண்டேஜ் பிரியர்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்கள் கார்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்படும். அதுக்காக தனி டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இந்த ஸ்கிராப்பிங் நடக்கிற இடத்த வந்து ரிஜிஸ்டர்டு வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கிராப்பிங் பாலிசி மூலிமா ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு 35,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் வரும்னு சொல்லுது கவர்மெண்ட். மேலும் இந்த பாலிசியை எங்கேருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகளான USA, UK, ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகி அங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பாலிசியை இந்தியாவுக்கும் கொண்டு வர போகிறாங்க. இதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோடய காரை இப்போ நான் ஃபிட்னஸ் சென்டருக்கு கொண்டு போகிறேன், ஃபிட்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு, உடனே நான் ஸ்கிராப்புக்கு கொடுத்தாகணும் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே வராதா? ஏன்னா இப்போ ஒரு பழைய இரும்பு போட்டால் கூட நமக்கு ஒரு இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ காசுன்னு கொடுக்குறாங்க, நம்ம காரையே கொடுக்குறோம், அதில் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டால் இல்லை, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய காருடைய வேல்யூ, ஒட்டுமொத்த வேல்யூவிலேருந்து ஒரு 4 to 6% வந்து திரும்பி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்கிராப்பிங் சர்டிஃபிகேட், ஒரு காரை ஸ்கிராப் முடிஞ்ச உடனே அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம். அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு புது கார் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புது கார் வாங்குறப்ப உங்களுக்கு ரோட் டேக்ஸ் வந்து 25% கட்ட தேவையில்லை. அதாவது ஒரு 100% கட்டுற ரோட் டேக்ஸில் 25% கட்ட வேணாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை கம்ப்ளீட்டாக 0 பண்ணிடுறதா சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 15லேருந்து 20 வருஷம் பழசான ஒரு வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணுற சார்ஜஸை விட நீங்கள் இந்த மாதிரி சலுகைகள்லாம் வாங்கி ஒரு புது கார் வாங்கிட்டீங்கன்னா அந்த புது காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நல்ல மைலேஜும் ஒரு புது வெஹிக்கிள் வாங்கினதுக்கான ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட். ஆனால் என்ன தான் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இவ்வளோ சலுகை தரோம் அவ்வளோ சலுகை தரோம்னு சொன்னாலும் கார் விற்கிறவங்க மேனுஃபேக்சரர்ஸ் வந்து விலையை அதிகமாக வச்சுட்டாங்கன்னா இந்த சலுகையெல்லாம் வந்து காணாமல் போயிடும். ஸோ இப்படி ஒரு கால்குலேஷனும் இருக்குது. ஸோ அதனால் இந்த சலுகைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலுமே நம்ம கொடுத்த காசுக்கு இந்த காரை முழுசாக நம்ம பயன்படுத்திட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்து இந்த காரை இன்னும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, இந்த காரை நான் முழுசாக பயன்படுத்திட்டேன், இதுக்கு மேலே இது உபயோகத்தில் இருக்காது அப்படின்னா ஸ்கிராப் பாலிசிக்கு கொடுக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிராஃப்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் 1 lakh டெபாசிட் பண்ணி ஒரு ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு கூடவே பேங்க் செக்யூரிட்டியாக ஒரு 10 lakhs இருக்கணும். இந்த சென்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் யாரோ ஒரு காரை திருடிட்டு வந்து ஸ்கிராப் பாலிசியில் போட்டு காசை வாங்கிட்டு போயிட முடியாது. ஸோ இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆட்டோமேட்டடாக இந்தியா ஃபுல்லாக கனெக்டடான ஒரு சென்டர்ஸாக நடக்க போகுது. இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தான் எந்த அளவுக்கு இது வந்து சாத்தியமாகுங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் ஆட்டோமேட்டட் ஃபிட்னஸ் சென்டர்ஸையும் நிறைய ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அது மூலிமா ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வெஹிக்கிள் ஃபிட்டாக இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிசமாக ஒரு 1000லேருந்து 1200 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 26 மாடல்ஸை வந்து வச்சுருக்காங்க. அதை சேங்ஷனும் பண்ணியாச்சு. அந்த 26 மாடல்ஸை எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் அனுப்பிச்சு இதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அதுக்கான எல்லா அலாட்மெண்ட்ஸையும் முடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இடத்த அலோகேட் பண்ணி இந்த ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரையோ பைக்கையோ வாங்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல கேட்டிருந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, 2024 தான் இந்த பாலிசி, அதாவது இந்த ஸ்கிராப்பிங் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்போது 2004 இருக்கிற வெஹிக்கிளை நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. ஏன்னா அது இம்மீடியட்டாக 2024 ஸ்கிராப்பிங் பாலிசிக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு 2010 இல்லை 2010க்கு அப்புறம் இருக்கிற வெஹிக்கிள்ஸை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு அடுத்த 10 வருஷத்துக்காவது இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரணமாக கால்குலேட் பண்ணுற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் ஒரு கார் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு போயிடும். பட் அகெயின் திருப்பியும் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, 20 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த காரை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் வச்சுக்கணுன்னா அதிகப்படியான ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ இதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு காரையோ பைக்கையோ நான் விண்டேஜாக வச்சுக்க போகிறேன், இல்லை அதை வாங்கி அழகுபடுத்த போகிறேன், அதை பாதுகாப்பாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செகண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு தான் உபயோகிக்க போகிறேன், இன்னொரு 5 வருஷம் தான் அதை யூஸ் பண்ண போகிறேன்னாலும் நீங்கள் வாங்கலாம். அதை 20 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது தான் உங்களுக்கு கேள்வி எழும். அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கோ இல்லை 100 வருஷத்துக்கோ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், மார்க்கெட்டில் அதுதான் இருக்க போதுன்னா இந்த ஸ்கிராப்பிங் பாலிசியை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்படலாம். ஆனால் நமக்கு அதை விட பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வருது. என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மொத்தமாகவே உலகத்தை ஆக்கிரமிக்க போகுது. 2030லேருந்து 2040க்குள்ளே உலகத்தில் இருக்கிற பெரும்பாலுமான நாடுகள் எலக்ட்ரிக்கு மாறிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவும் இப்போ இருந்தே நிறைய பாலிசிஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கொண்டு வராங்க. பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கார்ஸை வாங்கிட்டு ஒரு 20 வருஷம் கழித்து அதை எலக்ட்ரிக் காருக்காக மாற்றணுமா, இல்லை இப்போவே எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா? நிறைய டெக்னாலஜியும் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கார்களில் வந்துக்கிட்டே இருக்குது. பழைய காரை விட புது காரே வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஸ்கிராப்பிங் பாலிசினால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஸ்கிராப்பிங் பாலிசியோட முதல் கட்டம் 2022 இம்ப்ளிமெண்ட் ஆக போது ஏப்ரல் மாதத்துலேருந்து. கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கிராப் ஆகிட்டு எல்லாம் புதுசாக ரோட்டில் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் எப்போ மாறுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஸ்கிராப்பிங் பாலிசி பற்றியான நிறைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.